அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் ஒரு சில ரீல்ஸ் பார்க்குறப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 பச்சை மிளகாய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மலைப்பூண்டு சேர்த்துட்டு பூண்டு சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. பூண்டு எண்ணெயில் வதங்க ஆரம்பிச்சிருச்சுனாலே வேக ஆரம்பிச்சிடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்தரலாம். பூண்டை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக உள்ளே போகும். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, கல்லுப்பு சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த ரெசிபி ஆத்தென்டிக்காக பார்த்தீங்கன்னா இது அம்மியில் வச்சு அரைப்பாங்க, இல்லைன்னா இடிகளில் வச்சு நல்லா இடிக்கிறாங்க. நமக்கு அதுக்கான வசதி இல்லை. ஸோ நான் சின்ன மிக்சர் ஜாரில் போட்டுட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி சப்பாத்தி, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றாங்க. நான் நல்ல சூடான சாதத்தோட இந்த துவையல் கொஞ்சம் வச்சுட்டு மேலே கொஞ்சோன்னு நல்லெண்ணெய் ஊற்றி பரட்டி சாப்பிட்டேன் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் காலமாக இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேணாம், அப்புறம் வயிற்று கடுப்பு வந்துடும். ஆசைக்கு ஒரு நாள் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை தயிர் சோறுக்கு தொட்டுட்டு சாப்பிட்டேன். அதுக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.